உன்னதான். ஐயோ ஐயோ பொண்ணுங்கன்னா வீட்டுல உட்காரணும். இப்படி வண்டி எடுத்துட்டு ரோட்டுக்கு வந்தா அடிபடத்தான் செய்யும். அதுக்காக இப்படி வந்து கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள ஒழுங்கா ஓடி போயிடு. இந்த உடக்கு போட்ட விரல அப்படியே சுண்ணாம்பு கல்லு நொறுக்கிற மாதிரி நொறுக்கிடுவேன். இவனை விட்டாத வரல உடைச்சிருவான். என் மாப்பிள்ள அண்ணன் கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. இங்க சண்டை போட்டு அண்ணனை வெயிட் பண்ணிக்க போறியா? ஐயோ மறந்துட்டேன்டா. என்னத்த மறந்துட்ட? வா 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 ஓடிடு ஓடு ஓடு ஓடு. டேய் நீ காசு கொடுத்துட்டு காசா போடா. உன் வரல உனக்கு சந்தோஷப்படு. கொடுத்துட்டு போ. ஓமா ஏய் காசு கொடு. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டான். அன்னைக்கு எனக்கு டெலிவரி ஓட்டுறத வச்சு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு ஆசையா இருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்ட பாவி. இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः நாராயணாய வித்மஹே. வீட்ல பொம்பளைங்க இருந்தா வாங்க. இத வந்துட்டீங்க. சொல்லுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததா மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டா பூஜை ஆரம்பிச்சிடலாம். வீட்ல எல்லாரும் தயாரா இருக்காங்களா? எல்லாரும் தயாரா இருக்காங்க. ஐயா எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுங்க சொல்றேன். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை எதுக்காக பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா? தாராளமா சொல்றேன். எல்லாத்துக்கும் தனாதிபதியான குபேரன் மோசமான தசாபதி காலத்துல தான் செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுல நின்னாரு. அப்படி எல்லாத்தையும் இழந்து நின்ன போது செல்வத்தின் கடவுளான லட்சுமி தேவிய விரதம் இருந்து பூஜை பண்ணி லக்ஷ்மி கிட்ட இருந்து வரமா எந்திரத்தை வாங்கி இழந்தது எல்லாத்தையும் மீட்டுட்டார். அந்த பூஜையை தான் லக்ஷ்மி குபேர பூஜைன்னு சொல்றோம். ஓஹோ, என்னதான் குபேரன் ஆம்பளை கடவுளாவே இருந்தாலும் அவர் அம்போன்னு போண்டியாய் நிக்கும் போது அவரை காப்பாத்திக்க ஒரு பொம்பளை கடவுள் கிட்ட தான் சரண்டர் ஆயிருக்காரு. அப்படித்தானே? அப்படியும் சொல்லலாம். ஐயா நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கீங்க தெரியுமா? நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். நீங்க மறுபடியும் இதே கதைய எல்லாரும் முன்னாடியும் ஒரு வாட்டி சொல்றீங்களா? அப்ப வச்சு இந்த வீட்ல இருக்கிற ஆம்பளை மண்டிங்களுக்கு உரைக்குதான்னு பாக்கலாம். எதுக்குமா பூஜை பண்ண வந்த என்ன உங்க வீட்டு ஆம்பளைங்களா சேர்ந்து எனக்கு பூஜை பண்ணி அனுப்புறதுக்கா? ஆளை விடுமா. உசார் பார்ட்டியா இருக்காரு. சாமிக்கு நைவேத்தியம் பண்ண ஸ்வீட் ஏதாவது செய்ய சொல்லியிருந்தேனே, அது ரெடியான்னு பார்த்து எடுத்துட்டு வந்துருவோம். அப்படியே பூஜையில வைக்கிறதுக்கு 101 ரூபா பணத்தை மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. 101 ரூபாவா? அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? குபேரனுக்கே காசு கொடுத்த லட்சுமி நம்ம வேண்டுனா நம்மளுக்கு கொடுக்காமல போயிடும். லேடிஸ்க்கு லேடிஸ் இந்த ஹெல்ப் கூட பண்ணாதான் என்ன? ஏய் ஜெயந்தி, உனக்கு எதுக்கடி காசு? பொம்பளைங்களுக்கெல்லாம் எதுக்கடி காசு வேணும்? ஐயோ, இங்க நிக்கிறது கிருப்பா பொண்டாட்டிங்கிறத மறந்து மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டேனே. இப்ப எப்படி இந்த பீஸ் சமாளிக்கிறது? ஆமா, உன்னை பூஜையில அங்கதானே நிக்க சொன்னேன். நீ எதுக்கு இங்க நிக்கிற? அதுக்கா பூஜையில வச்சு பண்றதுக்கு 101 ரூபாய் வேணும்னு ஐயர் கேட்டாரு. 10 ரூபாய்க்கே வழி இல்லாதனா 101 ரூபாய்க்கு எங்க போறது? அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். எது முக்கியமான விஷயமோ அதெல்லாம் வந்து சொல்லாத. தேவையில்லாததெல்லாம் பேசு. ஒரு நாள் உனக்கு இருக்கு. வாங்க போலாம். ஐயா ஐயா, வீட்டு ஆம்பளைங்க கிட்ட தான் பணம் இருக்கு. அவங்க வந்ததும் கொடுத்துருவாங்க. நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க. நான் போய் பால் பாயசம் கொண்டு வரேன். 101 ரூபாய்க்கம்மா இந்த வீட்டு ஆம்பளைங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இருங்க, நான் 101 ரூபாயோட வரேன். ஐயோ, 101 ரூபாய்க்கு எங்க போவேன்? ஐயோ ஐயோ, பூஜை பண்றவர் முன்னாடி 101 ரூபாய் எடுத்துட்டு வரேன்னு வீராப்ப சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? வேற வழி இல்ல. இந்த ஆள் பாக்கெட்ல இருந்து ஆபீஸ் பண்ண வேண்டியதான். என்னது நரம்பு தளர்ச்சி பேஷண்ட் கூட கொஞ்சம் நார்மலா தான் நடக்கும் போல இருக்கு. நமக்கே இந்த நடுங்க நடந்தது.
என்ன இவ்வளவுதான் இருக்கு? சட்டை பையில கம்மியான காசு தான் இருக்கு. பேண்ட் பையில பாரு. புருஷனோட சட்டை பையில இருந்து பணம் எடுக்கிற அளவுக்கு தைரியம் வந்துச்சு உனக்கு? ஆ? அடுத்தவன் பாக்கெட்ல இருந்தா பிக் பாக்கெட் அடிச்ச. என் புருஷன் உன் சட்ட பாக்கெட்ல இருந்தா பணத்தை எடுத்த. அது ஒரு குத்தமா? அதுக்கு இப்படி அடிக்கிற பிக்களி பையில. ஒரு நாள் உனக்கு இருக்குடா. ஏய், என்னடி முணுமுணுக்குற? பூஜைக்கு 101 ரூபாய் வேணும்னு பூஜை பண்றவர் கேட்டா இருந்தாங்க எடுத்தேன். இனிமே எடுக்க மாட்டேன். மன்னிச்சிருங்க. அந்த ஆளு கேட்டானா இல்லையான்னு பாக்குறேன். அப்ப இருக்கு உனக்கு கொடு. நல்ல நேரம் முடிய போது இன்னும் பூஜை ஆரம்பிக்கலீங்களா? 101 ரூபா பணம் வச்சு பூஜை ஆரம்பிக்கலான்னு வீட்டுல பொம்பளை ஆள்கிட்ட கேட்டிருந்தேன். எடுத்துட்டு வந்தாங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். ரூபா இல்ல, 1 ரூபா கூட அவங்களால எடுத்துட்டு வர முடியாது. இந்தாங்க 101 ரூபா. இந்தா ஐயத்தை கொடு. இந்தாங்க. கொடுங்க. உங்க பேர் என்னம்மா? ஐயா இந்தாங்க. கொடுங்கம்மா. பூஜை ஆரம்பிச்சிடலாமாம்மா? ம். ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். எந்த குடும்பத்திலயும் நடக்காத கொடுமை எல்லாம் இந்த குடும்பத்துல தான் நடக்குது. இந்த வீட்டு ஆம்பளைங்க அவங்க அதிகாரத்தை காட்ட பொம்பளைங்க கையில அவசர ஆபத்துக்கு 1 ரூபாய் கூட கொடுத்து வைக்க மாட்டாங்க. இருந்தா நாங்க இவங்களை மதிக்க மாட்டோம்னு நம்புறாங்க. சுகுணா அக்காவும் கேள்வி கேட்காம இதுதான் நியாயம்னு ஒரு வாழ்க்கை வாழுது. என்னால இந்த கொடுமையெல்லாம் ஏத்துக்கவும் முடியல, இதுல இருந்து தப்பிக்கவும் முடியல. உனக்கு தான் 1000 அவதாரம் இருக்குன்னு சொல்றாங்களே, ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து இவனுக்கு கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தேன் தாயே. சார் சாரி சார் சாரி சாரி சார். சார் சாரி சார். வாமா வா. யாருக்கு வேணும் சாரி? அவ்வளவு பெரிய ஆர்டரையும் ரோட்ல போட்டு நாசம் பண்ணிட்டு சாரியா? சாரி ப்ளீஸ் சார், கோபப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பேசாத. கஷ்டப்படுறேன்னு இறக்க காட்டினேன், அதுதான் நான் பண்ண தப்பு. என் புத்திய சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சார். நான் அவ்வளோ கேர்லெஸ்ஸான ஆள் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுவும் இல்லாம நான் எனக்கு கெஞ்சி ஆர்டர் வாங்கினது டீச்சர் ட்ரைனிங் எக்ஸாம்க்கு ஃபீஸ் கட்டதான் சார். அப்படி இருக்கும்போது நான் தப்பு பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா சார்? ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சார் எடுத்துட்டு போனேன். திடீர்னு எங்க இருந்தோ ஒருத்தன் வந்து பைக்ல என் மேல மோதிட்டான் சார். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே பாழாயிடுச்சு. 1 வருஷமா உங்ககிட்ட டெலிவரி வேலை பாக்குறேன். இது வரைக்கும் ஏதாவது சின்ன தப்பு நடந்திருக்கா? இன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் சார். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. இந்த கதையெல்லாம் நான் கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியாது. உன் பண தேவைக்காக என்ன டார்ச்சர் பண்ணி இந்த ஆர்டரை வாங்கிட்டு போனேன். அப்ப நீ தானே கவனமா இருந்திருக்கணும். அந்த கஸ்டமர் சாதாரண ஆள் கிடையாது, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா? இந்த ஃபங்க்ஷனுக்கு நல்லா பண்ணி கொடுத்திருந்தா அவர் கம்பெனில நடக்கிற எல்லா ஈவென்ட்ஸுக்கும் ரெகுலரா ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. உன்னால எல்லாம் வீணா போச்சு. கேக்க கரெக்ட் டைம்க்கு டெலிவரி பண்ணாதனால அந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணி வாய்க்கு வந்த மாதிரி பேசுறான். உன் ஷாப்பை பத்தி சோசியல் மீடியாவுல வீடியோ போட்டு கிளிப்பன்னு சொல்றான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ மட்டும்தான். எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வேணா அந்த கஸ்டமர் கிட்ட நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேக்குறேன் சார். அம்மா தாயே, இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதும். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். என் கடையை விட்டு இப்பவே வெளியே போ. இனிமே எதுக்கு இந்த கடை பக்கம் வந்துடாத. கொடுங்க.
இந்தா இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். சுகுணா தானியங்கள் கொஞ்சம் கொடுக்குது. சரிங்க மாமா. இவா ம் ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நான் தானியம் எடுத்துட்டு வரேன். போயிட்டு வாங்க. உங்க வீட்டு ஆம்பளைங்க உங்களை மகாலட்சுமியா வச்சு பார்க்கறத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் எல்லா சௌபாக்கியமும் உண்டாகட்டும். மகாலட்சுமி மாதிரி பாத்துக்கிறாங்களா? கழுத்து காதலெல்லாம் நகையா இருக்கிறத பார்த்துட்டு பொங்கி பேசுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நகையெல்லாம் பொட்டிக்குள்ள போயிடும்னு தெரியாம பேசுறாரு இந்த மனுஷன். எனக்கு ரைடு கொஞ்சம் கம்மியா தானே இந்து வந்துட்டாடி. என்ன இந்து ஃபீஸ் கட்டிட்டியா? இல்ல. ஏன் என்னாச்சு? டெலிவரி பண்ணதுக்கு பேமெண்ட் எதுவும் பண்ணலையா? இல்ல, இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆர்டரை டெலிவரி பண்ண முடியாம கீழே கொட்டி திட்டு வாங்கிட்டு திரும்ப போயிட்டு இருக்கேன். ஏய், நீயே ஆர்டர் கீழே போட்ட? நம்பவே முடியல. என்னாச்சு? அது என்னாச்சுன்னா, எனக்கு வேலை கொடுத்த ஒருத்தரோட நம்பிக்கைய என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. சரி இந்து, ஆனா இப்ப எப்படி எக்ஸாம்க்கு ஃபீஸ் கட்டுவ? ஒண்ணுமே புரியல. எப்படியும் நாளைக்குள்ள கட்டி ஆகணும். இல்லனா ஒரு வருஷமா நான் கஷ்டப்பட்டு படிச்ச படிப்பெல்லாம் வீணா போயிடும். அதெல்லாம் ஒண்ணு வீணா போகாது. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆளு கொஞ்சம் பணம் தரோம். அதை வச்சு நீ எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணிரு. அதுக்கப்புறம் உனக்கு குடைச்சல் கொடுத்த அந்த பார்ட்டி யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். என்ன சொல்ற? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். கடனை நினைக்காத, ஹெல்ப்பா நினைச்சுக்கோ. படிப்பு தான் முக்கியம். உன்னால எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடு. இல்ல தேவி, நீ உதவி பண்ணணும்னு நினைச்சது சந்தோஷம்தான். ஆனா இந்த உதவி போய் கடனா முடிஞ்சிரும். சும்மா கடன் வாங்க மாட்டேன்னு பைத்தியக்காரத்தனமா அடம் பிடிக்காத. என் கொள்கையும் பிடிவாதமும் உனக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியும். ஆனா இந்த பிடிவாதம் இல்லாததுனால என் வாழ்க்கையில நான் இழந்த விஷயம் ரொம்ப பெருசு. மறுபடியும் ஒரு சின்ன பிரச்சனைக்காக என் கொள்கையை விட்டு கொடுத்துட்டா இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். கிருபா எங்க? மாடியில தான் இருக்காரு மாமா. இப்போ வந்துருவாரு. அவருக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். ஜெயந்தி, தண்ணி குடு. இன்னைக்கு என்ன சமையல்? அது இன்னைக்கு ஏகாதசிங்கிறதுனால சைவம் தாங்க சமைச்சோம். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, முள்ளங்கி சாம்பார், கூட்டு பொரியல் எல்லாம் இருக்குங்க. அப்பா கோய். சரிங்க. கர்ணா எங்க போயிட்டான்? அவன் வசூலுக்கு போயிருக்கான்பா. அண்ணே, நான் தான் போறேன்னு சொன்னேன்ல, அவன் எதுக்கு நம்புற? அந்த கவுன்சிலர் மச்சான் எல்லாம் இவனால் சமாளிக்க முடியுமா? ஈஸியா ஏமாத்திட்டு போறோம் பாரு. டேய், எந்த வேலைக்கு யார் அனுப்பணும்னு எனக்கு நல்லா தெரியும். கவுன்சிலர் கிட்ட ஒன்று அனுப்புனா பணம் வராது, பகை தான் வந்து சேரும். கர்ணா தான் பணத்தோட வருவான். எங்கே கெஞ்சணும் எங்கே மிஞ்சணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ எல்லார்கிட்டையும் சிடு சிடுன்னு அது சரிப்பட்டு வராது. ஆனாலும் கூட போறது என்னை விட நீ அவனை தான் ரொம்ப நம்புற. இது நல்லதுல பாத்துக்கண்ணே. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு நீ எனக்கு பாடம் எடுக்காது. இது நான் பார்த்து பார்த்து உருவாக்குன சாம்ராஜ்யம். எங்கே எந்த காயை முன்னாடி அனுப்பணும், யாரை பின்னாடி நிற்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய், சாப்பிட்ற இடத்துல எதுக்குடா அதெல்லாம்? எனக்கு நீங்கள் சொல்லி கற்றுக் கொடுத்தீங்க, அவனுக்கு நான் தானே சொல்லி கொடுக்கணும். வேணாம். இதோ கர்ணாவே வந்துட்டானே. வாடா, இப்போ தான் உன்னை பற்றி பேசிட்டு இருந்தோம். போனக்கார என்னாச்சு? அந்த கவுன்சிலர் மச்சான்ட்டு வந்து வசூல் பண்ணிட்டியா இல்லையா? பின்ன வசூல் பண்ணாமல் விட்டுருவேன். எவ்வளோ கொடுத்தான்? 10 லட்சம். அதானே பார்த்தேன். 50 லட்சம் தர வேண்டியவன் வெறும் 10 லட்ச ரூபா தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் கழுத்துல கையில் ஏதாவது போட்டிருப்பான்ல, அதை பிடிக்கிட்டு வர வேண்டியதானே. அதெல்லாம் பண்ணுறதுக்கு அறிவு இருந்திருக்கான். அண்ணா, அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைண்ணே, கட்சிக்காரர். அதுவும் அண்ணன் இருக்கிற அதே கட்சி தான் அவரும். கரண்ட்ல கை வைக்கிற மாதிரி
அவன் மேல கை வச்சா எப்ப ஷாக் அடிக்கும்னு சொல்லவே முடியாது. அண்ணன் 15 லட்ச ரூபா வாங்கிட்டு வர சொன்னாரு. அதான் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன். மீதி பணம் எப்படி ஒரு 3 நாள்ல வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இது ஏன்டா என்கிட்ட கொடுக்குற? நம்ம அக்கௌண்ட்ஸ் கணேசன்ட்ட கொடுத்து கவுன்சிலர் மச்சான் கணக்கில் வர வைக்க சொல்லு. சரி. ஆ சரி. இப்போ தெரியுதா எதுக்கு அவனை அனுப்புறேன்னு? மாமா கொஞ்சம் சாப்பாடு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போதும். கர்ணாவை சாப்பிட சொல்லுங்க. ம். கர்ணா, உனக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புடா. நல்லா இருக்கு, நல்லா சாப்பிடு. என்ன? சரிப்பா. அம்மா, எனக்கு எப்போ மனசு சரியில்லைனாலும் உன்கிட்ட தான் வந்து நிப்பம்மா. இன்னைக்கு என்னோட மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. இன்னைக்கு நாளே செம்ம சொதப்பல்மா. ஒரு வேலை ஒழுங்கா நடக்கல. நானும் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணத்தை ரெடி பண்ணிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எதுவுமே செட் ஆகல. எல்லாம் தப்பா போய் முடிஞ்சிருச்சு. என்ன யாரு என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. நான் என்னைக்குமே கடன் வாங்கவே மாட்டேமா. ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு. பணம் கிடைக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா. எப்பாடு பட்டாவது நான் பணத்தை ரெடி பண்ணி ஃபீஸ் கட்டிடுவேன். ஆசீர்வாதம் போதுமா, நான் சீக்கிரமே டீச்சர் ஆயிடுவேன். அண்ணி, நீங்க சாப்பிட்டீங்களா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இந்த வீட்ல என்னைக்கு பொம்பளைங்களை முதல்ல சாப்பிட விட்டுருக்கீங்க? முதல்ல கூட சாப்பிட வைக்க வேண்டாம். அவங்களோட ஒன்னா வச்சு உட்கார வச்சு எங்களை சாப்பிட வைக்கலாம்ல. என்னமோ மன்னர் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஆம்பளைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொம்பளைங்க சாப்பிடணும்னு சட்டம் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. ஐயோ சாரி அண்ணி, மறந்து போய் தெரியாம கேட்டுட்டேன். ஐயே, நீ எதுக்காக கவலைப்படுற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வீட்டு ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களே சாப்பிடுறாங்க. என்ன புரியலையா கர்ணா? ஐயோ, இங்க பாரு, குழம்புல உப்பு இருக்கா காரம் சரியா இருக்கான்னு நாங்க டேஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாப்போம்ல. அதுக்கப்புறம் தானே டைனிங் டேபிளுக்கே வருது. அப்ப முதல்ல நாங்க தானே சாப்பிடுறோம். ஏன் நானும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதுக்கு இவனை நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு போறீங்க? இவனுக்கெல்லாம் எங்க வச்சு சாப்பாடு போடணுமோ அங்க வச்சு சாப்பாடு போடணும். என்னமோ இவனை இந்த வீட்டு விருந்தாளி மாதிரி நடத்துறீங்க. இவனெல்லாம் வெளியில உட்கார வச்சு நாம சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருந்தா அதை போடுங்க. கருணா, அந்த ஆளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ சாப்பிடு கருணா. இல்ல நீ பசி அடங்கிடுச்சு. கவுன்சிலர் வீட்டுக்கு போக சொன்னாரு, நான் மறந்துட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன். கருணா சாப்பிட்டு போ. கருணா, வேலைக்காரனா எங்க வச்சு சாப்பாடு போடணுமோ அங்க வச்சு சாப்பாடு போடணும். என்னமோ இந்த வீட்டு விருந்தாளி மாதிரி நடத்துறீங்க. இவனெல்லாம் வெளியில உட்கார வச்சு நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருந்தா அதை போடுங்க. கர்ணா டீ.
இங்க வைக்கிறேன், எடுத்துக்கப்பா. ஏய் நில்றா புடி புடி ஏய் நில்றா ஏய் ஓட நில்லு ஏய் எங்க ஓட ஏய் புடி நில்றா புடி அவன ஏய் புடி புடி அரே ஏய் வர ஏய் ஓடியா ஏய்யா நில்றா ஓட நில்றா போடா ஏய் அடி ஏய் நில்றா ஏய் நிறுத்தியா நிறுத்தியா நிறுத்தியா. ஏன் சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறோமா? கடைக்கு வந்து பிரெட் பாயில திருடிட்டு போயிடுறான். ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, ஒரு வாரமா இதே வேலையா இருக்கான். அடிக்காம என்ன செய்வாங்க? யோ, பிரெட் பாக்கெட் தானே தூக்கிட்டு போடணும், கல்லாப்பட்டியவா தூக்கிட்டு போடணும். இந்த விஷயத்துக்கு போய் இவனை 3 பேரும் துரத்திக்கிட்டு வந்து அடிக்கிறீங்க. ஒரு சின்ன பையனை இப்படி அடிக்கிறீங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னையா பண்ணுவீங்க? இந்தாங்க, அவன் எடுத்த பிரெட் பாக்கெட்டை விட அமௌண்ட் இதுல ஜாஸ்தியாவே இருக்கு. வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. இனிமே கடை பக்கம் வா, உன் காலை உடைச்சிடுறேன். அதான் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்னையா சவுண்டு? கிளம்பியா? ஏய் வாங்கடா போலாம். வந்துட்டார் ஊருக்கு ஒரு நியாயஸ்தான். இந்தா டீ குடி. இல்ல வேணாம். குடிடா, குடி. ஏன்பா திருடுறது தப்பில்ல? பசிக்குதுண்ணா, கேட்டா யாரும் கொடுக்க மாட்டாங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதான் திருடினேன். ஏன் உங்க அப்பா அம்மா உனக்கு சாப்பாடு போட மாட்டாங்களா? எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு, அவங்க எப்பயோ போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை. இங்க பாரு, இனிமே நீ எங்கேயும் போய் திருடக்கூடாது. உனக்கு எப்ப பசிச்சாலும் சரி, இந்த கடைக்கு வந்து உனக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோ, சரியா? சரிண்ணே. அண்ணா, என்ன கருணா? எதுக்குப்பா இது? இந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க. இது பத்தலைன்னா என் அக்கௌண்ட்ல எழுதிக்கோங்க. ஏன்பா கருணா, எல்லாரும் இந்த பையனை திருடுன்னு சொல்லி அடிக்கும்போது நீ மட்டும் எதுக்கு காப்பாத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பசிக்குதுன்னு கேட்டா யாரும் கொடுக்க மாட்டேறாங்கன்னு சொன்னான்ல, அதுக்காக தான். பசியோட வலியும் நமக்குன்னு யாரும் இல்லாத வேதனையும் என்னன்னு எனக்கு தெரியும்ண்ணே. அவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிப்பா.